இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நைட்டு 11 மணி 22 நிமிஷத்துக்கு 11 மணி 1 நிமிஷத்துக்கு நைட்டு வந்து இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தோம்னா 12 மணி 22 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. விச் மீன்ஸ் செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம் வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்துடைய பிரபாவம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது பிரதமம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட். அப்போ முதல் தடவை எப்போ குளிக்கணும்? இப்போ நிறைய பேர் வந்து வைதிகம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து ஜபதப அனுஷ்டானங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறச்சு நைட்டு 11 மணி 1 நிமிஷத்துக்கு இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா 11 மணிக்கு குளிச்சுட்டு அவங்க ஜபத்தை ஆரம்பிக்கலாம். நைட் ஜபம் பண்ணணும். பேசிக்கலா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா, சூரிய கிரகணத்துல பொதுவாகவே இந்த தெய்வத்துக்கு பலம் கிடையாது. அதனால என்ன நிறைய பேர் வந்து இந்த நைட் டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜபத்துக்கு பயங்கரமான வேல்யூ. என்ன வேல்யூனா, ஒரு தடவை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா 100 டைம்ஸ் அதோட வேல்யூ. ஒரு தடவை க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய புண்ணியம் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறச்சு 11 o'clock, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:40க்கு ஒரு தடவை குளிக்கணும். ஏன்னா மத்தியானம் சென்டரில் குளிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மறுபடியும் எப்போ கிரகணம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:22. அப்போ 12:23க்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கலாம். மெயின் விஷயம் என்னென்னா, இந்த சூரிய கிரகணம் ஆக்சுவலாக ஏற்படக்கூடிய ராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில தான் இந்த ஒரு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஸோ சூரிய கிரகணம் என்ன நடக்குதுன்னா, சூரியனும் கேத்துவும் இணையக்கூடிய ஒரு சங்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சந்திர கிரகணத்தை நம்ம பார்த்துருந்தோம். சந்திர கிரகணத்தில் சந்திரன் ராகு இணைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் கேத்து வந்து பேசிக்கலாக இணைகிறது. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? சூரியன் கேத்து இணைகிறது அப்படின்னா பொதுவாகவே 3 ராசிகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது 3 ராசிகள் இன்ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த ராசிக்கு நல்லா இல்லைங்க சார்? இதுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமா இருக்கும். சரி, இப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா அந்த கன்ஜங்ஷன் திரிகோணம் வரக்கூடிய ராசிகள்ல பாதிப்பு. அப்போ மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த 3 ராசிகளுக்குமே இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்புகள் சற்று அதிகம். அது இல்லாமல் இன்னொரு 2 ராசி இருக்கு, அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சிம்மத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது கடகமும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கன்னியும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள். அப்ப டோட்டலா 5 ராசிகளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குமா? எந்தெந்த ராசிகளும் நல்லா இருக்குங்க சார்? நல்ல கேள்வி. அதாவது என்ன, இப்போ சந்திரகிரகணத்துல 5 ராசிகள் நன்னானா நம்ம நேயர்களாகட்டும் நிறைய பேர் வந்து டைரக்டாவே போனே பண்ணாங்க, சார் அவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பாசிட்டிவா போயிடலாம். கரெக்ட். அதனால வந்து எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குன்னா, இந்த சாயா கிரகங்கள் எந்த இடத்துல 3, 6, 10 கூடிய பாவகங்கள் இல்ல உட்காரும் பொழுது பொதுவாகவே நல்ல விஷயங்கள் செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஓயக்கூடிய, இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல மிதுனத்துக்கு இருக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனத்துக்கு அமேசிங் டைம் பீரியட். பொதுவாக மீனத்துக்கு சனி வந்து வக்கரமா ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கு, பல பிரச்சனைகள் ஆடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ மீனம் வந்து உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துலேருந்து ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் 40 டேஸ்க்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கும் சூப்பர் டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தி. அப்போ 3 ராசிகளுக்கு உண்மையாகவே இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு 40 டேஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்குமா? சரி, 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பா. கும்பராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். கும்பத்துல பிறந்திருக்கக்கூடிய பல பேருக்கு இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியே வரக்கூடிய ஸ்தானம் ஓடின்னு இருக்கு. அதுல மிக முக்கியமா கும்பத்துக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு நல்ல பிராப்தம் இருக்கிறது அப்படின்னா பொதுவாகவே ஒரு 50% வந்து டேமேஜ் வந்து நிவர்த்தின்னு அர்த்தம். ஏன்னா மிதுனத்துக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டா? அப்போ நீங்க கும்பத்துக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கும்பத்துக்கு பஞ்சமஸ்தானம் என்ன? மிதுனம். இப்போ மிதுனத்துக்கு நல்லா இருக்குன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு வழியில கடவுள் வந்து ஒரு கதவை திறக்கிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இந்த ஒரு காம்பினேஷன் ஏற்படும். 7ஆம் இடம்னா யாரு? 7ஆம் இடம்ங்கிறது சமசப்தமம். இப்போ வீட்டுல 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் சம்பாதிக்கலாம், ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க. ஒய்ஃப் சம்பாதிக்க முடியும்னா ஹஸ்பண்ட் சம்பாதிக்கணும்.
2 பேருமே சம்பாதிக்கலைன்னா வீடு எப்படி ஓடும்? அப்போ யாரோ ஒருத்தர் சம்பாதித்தை வச்சு நீங்க ரன் பண்றீங்களா, அந்த சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா அப்படி வருது இல்லை. அப்ப அந்த சப்போர்ட்டுங்கிறது சமசப்தமம், சமம் சப்தமம் அப்படின்னு சொல்றது ஈக்குவேலண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை சொன்னா ஈக்குவேலண்ட். அப்ப என்ன அர்த்தம்? உங்க கூட இருக்கக்கூடிய நண்பருக்கு ப்ராப்ளம் ஆகலாம், அதாவது வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் பிரச்சனை வரலாம், வயிறு பிரச்சனை வரலாம், ஒரு சில பேருக்கு மூளையில ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துட்டு போகலாம், தலைவலி வந்துட்டு போகலாம், உடா தலைவலி சார், மைக்ரேன் சார், தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏற்படலாம், உடம்பு ஹைட்ரேஷன் ஏற்படலாம், நான் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் சொன்னோம்ல, அது மாதிரி உங்க வாழ்க்கை துணைக்கு ஆபத்துகள் பிரச்சனைகள் ஏற்படக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க கன்வெர்ட் பண்ணா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா டெய்லியும் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை உண்டுன்னு அர்த்தம். இல்லையா நீங்க ஆஃபீஸ்ல பிஸ்னஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க கூட்டாளிக்கு, அதாவது உங்களுடைய பார்ட்னருக்கு கண்டிப்பா பிரச்சனை. உங்க பார்ட்னர் வந்து ஏதோ இடத்துல நம்ம கிட்ட பொய்யா ஏதோ ஒரு விஷயத்த காட்டி நம்ம கிட்ட இந்த பணம் வாங்க ட்ரை பண்றாருன்னு அர்த்தம். உங்க பணம் கொடுக்கப்படாது, ஸ்பிளிட் ஆகும், பார்ட்னர்ஷிப் ஸ்பிளிட் ஆகும். ஸோ அதுல வந்து மெயினான விஷயமே துரோகம். சூரியன் கேது சேர்ந்து இருந்தாவே துரோகம். அப்போ ஏதோ இடத்துல அதை பிரிவை தான் கொடுக்கும். இப்போ இந்த டைம் பீரியட்ல ஏதாவது டைவர்ஸ் கேஸ்லாம் ஓடிட்டு இருந்தா பிரச்சனைலாம் வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கழட்டுருவாங்க நீங்க தைரியமா இருந்தப்போ. இப்போ யாரோ ஒன்று சேரணும்னு ட்ரை பண்றாங்கிற பட்சத்துல மற்றவங்கள வீட்டுக்குள்ள கூட்டு வரக்கூடாது. இப்போ எங்க அப்பா இருக்காரு, அவர் கூட்டு வந்து உங்ககிட்ட பேச வைக்கிறேன், எங்க மாமா இருக்காரு, எங்க சித்தப்பா இருக்காரு, அவர் தான் வந்து பேசுவாரு, அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் பிரச்சனை ஆகிடும். எதுவாக இருந்தாலும் நேராக நீங்க போய் உட்காந்து பேசுங்க. கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட பேசுங்க, மனைவி இருந்தால் கணவர்கிட்ட மட்டும் பேசுங்க. அவங்க அம்மா அப்பாட்ட பேசுறது, இவங்க அம்மா அப்பாட்ட பேசுறது, இது எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து அது யூஸே கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து காம்பினேஷன் வந்து இப்படிதான் வேலை செய்யும். ஸோ கும்பத்துல பிறந்தவங்க ரொம்ப முக்கியமா எந்த விதத்துலையுமே ரொம்ப கவனமா இருக்கணும். யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதல்ல ஊத்துறாங்க. யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் இன் தட். அவ்வளவுதான், மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்க நல்லா இருப்பீங்க. மெயினா லிவர் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். கும்பராசிக்கான பரிகாரங்கள் என்னன்னு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக பிரியன், அதாவது சிவபெருமானுங்கிறது அபிஷேக பிரியன். நீங்க எந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு வந்து ஆராதனைகள் செய்றீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்த நாள் காலையில போய் நீங்க ஒரு கோதுமையை மட்டும் ஒரு முடிஞ்ச ஒரு ஸ்வீட் பண்ணி ஒரு குட்டி ஒரு என்ன சொல்றது ஒரு கலசத்துல போட்டு கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கும், பெருசா நெகட்டிவ் ஒன்று நடக்காது தெரியும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.